We expected an Oriya song, but they sang national song. ஒரியா பாடலை பாடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் தேசிய மொழியிலே அவர்கள் பாடினார்கள். Looks like we have to wait one more year to hear the Oriya song. அந்த ஒரியா பாடலை கேட்க வேண்டுமானால் இன்னும் ஒரு வருஷம் நாம் காத்திருக்க வேண்டும். Let's put our hand together and appreciate the ministry. We are reaching the very low-trodden community, the laborers around the city of Bangalore, and also in this congregation they have very elite people from the director of customs and also Bible Society secretary down to the people who are working the street. All together, you must see the Oriya Fellowship. We have communion together right here with all of them together. அவருடைய சபை அங்கத்தினரை பார்க்கும் பொழுது மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்திலே பணி செய்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஏழை எளிய விதத்திலே வேலை செய்கிற தெருக்களிலே வேலை செய்கிற ஆட்களும் அவருடைய சபையிலே அங்கத்தினராய் இருக்கிறார்கள். அவ்விதமாய் அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். We want to recognize some of our clergy who are here and appreciate their ministry and their friendship with the Full Gospel Church. நம்முடைய போதகர்மாரை இந்த இடத்திலே வந்திருக்கிற போதகர்மாரை நாங்கள் அங்கீகரித்து கௌரவப்படுத்தி நம்முடைய சபையோடு கூட இருக்கிற அவர்களுடைய நட்பை நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். I request Archbishop Dr. Kirubakaran Paul to kindly come. I'd like to recognize Archbishop Kirubakaran Paul அவர்களை முன்பதாக வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரை நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். Earlier days we thought Archbishop means he must have a big stomach, but Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். 83ஆம் ஆண்டில் கால் வைத்துதான் இந்த சபை இன்னும் 100வது ஆண்டில் வர வேண்டும் என்று மனதார நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய கர்நாடகா பிஷப் கவுன்சில் சார்பாக அருமையான ஐயாவுக்கும் ஐயாவோட குடும்பத்தும் இந்த சபைக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி இந்த சபை தலைமை போதகர் கர்நாடகா பிஷப் கவுன்சிலுடைய வைஸ் சேர்மனாக இருக்கிறார். நம்முடைய மதிப்பு கனத்துக்குரிய கார்டினல் ஆர்ச் பிஷப் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் சத்யராஜ் ஐயா அவர்கள் சேர்மனாக இருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், எப்பொழுது உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று சொல்லி எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. kindly request Bishop John Philip Manuel to kindly come on. Bishop John Philip Manuel அவர்கள் முன்பதாக வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி திரும்பி வாங்க. அப்படி வாங்க வரலாம். வரலாம். அப்படி சேர்ந்து வரணும். இல்லையா? Praise the Lord. It's nice to be among God's children this evening. மாலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் இருப்பது மிகுந்த சந்தோஷத்தின் காரியம். Such a time like this is really needed in our city. இப்பேற்பட்ட ஒரு கால சமயம் நம்முடைய பட்டணத்துக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. I only remember about Abraham, Isaac and Jacob. I believe the same thing has happened in Bishop Pastor's life also. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே வண்ணமாக பிஷப்புடைய வாழ்க்கையில் அவ்விதமாய் நடக்கும் என்று God is so good in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is good all the time. And I believe God is also good with dear Bishop Aya, and God is also using him around the world to reach many people. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிஷப் ஐயாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவராய் இருந்து அவர் மூலமாய் அநேக ஆட்களை சுவிசேஷத்தின் மூலமாய் சந்திக்க ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். We have many more milestones to reach, and I believe God is going to do history in our Bangalore city. நாம் அநேக மைல்கல்லை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த பெங்களூர் பட்டணத்திலே அநேக காரியங்களை செய்ய போகிறார். God has picked a beautiful man of God in this city to reach many
people. இந்த பெங்களூர் பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு அருமையான ஊழியரை எடுத்து அநேகரை போய் சந்திக்கும்படியாய் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். If this generation would not seen this great man of God, we would have not been seated this place, I believe. இந்த சந்ததியானது இந்த மிகப்பெரிய தேவ மனுஷனை பார்க்காவிட்டால் இந்த இடத்திலே நாங்கள் உட்காரவே முடியாது. I proudly thank Bishop Aya for bringing us together and celebrating this wonderful legacy, and may the Lord bless him and use him. நான் பெருமையோடு கூட சொல்ல வேண்டும், பிஷப் ஐயா அவர்கள் எங்களை கூட்டி சேர்ந்து இந்த நாளை இவ்விதமாய் நாங்கள் கொண்டாட அவர் உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you so much. I always say I'm just a simple man of a great God. நான் எப்பொழுதும் சொல்வேன், ஒரு மிகப்பெரிய தேவனுடைய எளிதான மனுஷன் தான் நான். And I thank the Lord for the way that He has put us together in this oneness and friendship. ஆண்டவர் இவ்விதமான ஒற்றுமையிலே நட்பிலே எங்களை இணைத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி I செலுத்துகிறேன். want to recognize Pastor Robinson Paul. He is one among us, and he is serving the Bangalore Pentecostal Fellowship and taken up all the positions and leadership to do so much for the city of Bangalore. He also